ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். 1 ராஜாக்கள் 18:30. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தகர்த்து போட்ட பலிபீடத்தை நாமே முதலில் செப்பனிட வேண்டும். அதாவது நம்மையும் நமது தாளந்துகளையும் நேரம் உடைமை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு பரிசுத்தமாய் ஒரு நாளில் ஒப்பு கொடுத்து விட்டு நாட்கள் செல்ல செல்ல பின்வாங்கி போய் இந்த பரிசுத்த பலிபீடத்தை உடைத்து போட்டோமே. பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விட்டு பிற்பாடு நமது விருப்பம் போல பிள்ளைகளை வளரவிட்டு இந்த அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை உடைத்து போட்டோமே. குடும்பமாக இணைந்து வேதம் வாசித்து ஜெபித்த நாம் இப்போது நொண்டி சாக்குகள் சொல்லி அந்த குடும்ப பலிபீடத்தையும் உடைத்து போட்டோமே. கர்த்தரை பாடி போற்றி துதித்து புகழ்ந்து சாட்சியாக வாழ்ந்த நாம் உலக காரியங்கள் மற்றும் ரகசிய பாவங்களுக்கு இடம் கொடுத்ததால் சாட்சியின் பலிபீடத்தையும் உடைத்து விட்டோமே. ராஜாதி ராஜனுக்காக வைராக்கியத்தோடு முனைப்பாக பணி செய்து வந்த நாம் இப்போது நமக்காக வாழ்ந்து கொண்டு இயேசுவா யார் அவர் என்பதை போல வாழ்ந்து அந்த சேவையின் பலிபீடத்தையும் தகர்த்து போட்டோமே. இப்படி நாமே தகர்த்து போட்ட பலிபீடங்களை செப்பனிடுவோம். மாய்மாலத்தையும் கபடையும் ரகசிய பாவங்களையும் இச்சைகளையும் ஒழித்துவிட்டு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் மனம் திரும்பி நமது பலிபீடங்களை செப்பனிடுவோம். அப்போது பரலோக அக்கினி நம் மீது ஊற்றப்படும். மகா பெரிய எழுப்புதல் நம் குடும்பங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் அயலகத்தார் மத்தியிலும் பற்றி பிடிக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எனது வாழ்வில் உடைந்து போய் கிடைக்கும் பலிபீடங்களை நான் செப்பனிட துவங்குகிறேன். இனிமேல் உன் சித்தத்தை மாத்திரமே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். குடும்பத்தோடு உமது வார்த்தையை படித்து தியானித்து ஜெபிக்க ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க உங்க கிருபை தாரும். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அனுதின தேவைகள் யாவும் குறைவில்லாமல் கிடைத்திடவும், வயதான பெற்றோர்கள் முதியவர்கள் சரீர சுகபலத்தோடு வாழவும், குடும்பத்தினரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வளர்ந்து கனியுள்ள வளமான வாழ்வு வாழவும், பிசாசின் கண்ணிகளில் சிக்காமல் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் வழி நடத்துங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் பிளவுகள் விரிசல்கள் பிரச்சனைகள் யாவும் நீங்கி ஒரு மன ஒற்றுமையோடு வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் இவைகள் சார்ந்த முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் வேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொரு உறவினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் அவர்களின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தினர் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழவும் தேவரீர் அனுகிரகம் தாங்க. இந்த நாளில் உலகெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளுக்காய் துதிக்கிறோம். சபை ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மீண்டும் கர்த்தருக்குள் இணையவும், பின்மாற்றத்தில் இருக்கும் விசுவாசிகள் விசுவாசத்தில் மீண்டும் பலப்படவும், போதிக்கப்படும் சத்தியம் விசுவாசிகள் உள்ளத்தில் கிரியை நடப்பிக்கவும், இருளின் அதிகாரங்களால் விளையும் போராட்டங்களிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறவும், அற்புதங்கள் மூலம் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் அவர் தம் குடும்பத்தினர் எல்லா நிலையிலும் எல்லா சமயத்திலும் முழு ஒப்படைப்புடன் உண்மையுடன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.